அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக எமது பாடசாலையின் கௌரவ அதிபர் ஜனாப் ஆர் அல் அலீம் அதிபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். I invite our respected principal Al Alim sir to say welcome speech. එම සහෝදරයන්ට ස්තුතිය පුද කළමි. පිළිගැනීමේ කතාව ඉදිරිපත් කිරීම සඳහා අප පාසලේ විදුහල්පති ආර් අල් අලීම් මහතාට මා ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வணக்கம், ஆய்பவான். கடல மதீனா முஸ்லிம் பாடசாலையில் எல்பி குழுமத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கான அன்பளிப்பு மற்றும் விசேட அதிதிகளையும் சமூக சேவையாளர்களையும் கௌரவிக்கும் நினைவு சின்னங்களை வழங்கும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் முதலில் நான் வரவேற்கின்றேன். அந்த வகையில் எமது 2 பள்ளிகளிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற மௌலவிமார்களையும் அதே போல அகில இலங்கை சமாதான நீதவான் ஓல்ஸ்லோன் மோர் அசோசியேஷன் கலேவல பிரான்ச் சேர்மன் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் முழு இலங்கைக்கான பணிப்பாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் VM மௌஃபீத் அவர்களையும் மிஸ்டர் GP சுவனீத பண்டார அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் லீகல் அட்வைசர் IHR GM அவர்களையும் மிஸ்டர் முகமது நஸ்லீம் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபாரின் அஃபேர்ஸ் துபாய் போலீஸ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டர் MNM நலீம் டைரக்டர் IHR GM இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அவர்களையும் டாக்டர் மனோதத்துவ நிபுணர் HPNW அனுரகுமார டைரக்டர் IHR GM இன்டர்நேஷனல் அவர்களையும் மிஸ்டர் KM சஹாப்தீன் டைரக்டர் இன்டர்நேஷனல் IHR GM அவர்களையும் மிஸ்டர் யேசுதாசன் ரோஹணராஜ் டைரக்டர் IHR GM இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அவர்களையும் மிஸ்ஸஸ் J துசாந்தினி டிப்யூட்டி டைரக்டர் IHR GM உமன் அண்ட் சைல்ட் அஃபேர்ஸ் அவர்களையும் மிஸ்டர் தயால் விஜயகோன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் அவர்களையும் அதுபோன்று எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஜனாப் MLM மர்சூக் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களையும் எனது மதிப்புக்குரிய ஆசிரியர் குழாத்தினரையும் அதே போன்று இங்கு இந்த நிகழ்வினை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், சமூக சேவையாளர்கள் எனது மாணவ செல்வங்களையும் நான் இந்த இடத்துக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்நிகழ்வினை நடாத்தும் எல்பி குரூப் மற்றும் அதனுடைய தலைவர் சகோதரர் அஸ்கர் இணைந்து பணியாற்றும் இக்குழுவின் தலைமை காரியாலயமானது குவைத் நாட்டில் அமைய பெற்றுள்ளது. இந்த எல்பி குரூப் ஆனது தேசிய மட்டத்தில் மாத்திரமல்ல சர்வதேச மட்டத்திலும் செயற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அமைப்பாக திகழ்கின்றது. இதனுடைய செயற்பாடுகள் நாம் பார்க்கின்ற பொழுது 2011ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று தொட்டு இந்த எல்பி குழுவினர் தங்களால் ஏழுமென்ற பணிகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழுவில் உள்ள அங்கத்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் மாத்திரமன்றி இந்தியாவிலும் கூட இந்த குழுவினுடைய அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் தொழில் புரிகின்றவர்கள் தங்களது மாதாந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை இந்த குழுவிற்கு அன்பளிப்பு செய்து அதனூடாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கின்றது. இதில் இன, மத, மொழி, ஆண், பெண், சாதி வேறுபாடுகள் எவையும் மற்ற நிலையில் ஒரு ஒரு சமூகத்தினுடைய
ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒரு குழுவாகவே நாங்கள் இந்த எல்பி குரூப் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம் இந்த எல்பி குரூப் ஆனது பாடசாலையினுடைய கல்வி செயற்திட்டங்களுக்கு மாத்திரம் ஒரு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாக நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அதுவல்ல. பாடசாலையினுடைய கல்வி செயற்பாட்டுக்கு உதவி செய்வதோடு வீடுகளை கட்டி கொடுத்தல், தண்ணீர் தட்டுப்பாடுடையவர்களுக்கு கிணறுகளை கட்டி கொடுத்தல், அதுபோன்று மலசல கூடங்களை அமைத்து கொடுத்தல், அதுபோன்று அங்கவீனமானவர்களுக்கு அதற்குரிய உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல் என்று பல்வேறு பணிகளை செய்து கொண்டு செல்வதனை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இவ்வாறான ஒரு அமைப்பு இந்த எங்களது சிறிய இந்த வளர்ச்சிட்டு வருகின்ற இந்த சிறிய கிராமத்தை தெரிவு செய்து இதில் உள்ள மாணவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி இங்கு வைத்து மனித உரிமைகளுக்கான உறுப்பினர்களுக்கு நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிப்பது என்பது எமது பாடசாலைக்கு ஒரு மதிப்பாகவே ஒரு பெருமையாகவே நான் இதனை ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த வகையில் இந்த நிகழ்வுக்காக என்னோடு தொடர்பு கொண்டு பேசிய ஜனாப் மௌஃபீத் அவர்கள் என்னிடம் ஆரம்பத்தில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார், உங்களது பாடசாலைக்கு ஒரு 50 புத்தக பைகளை நான் தருவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நான் அவரிடம் வினாவிக் கொண்டது, ஒன்று நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் பிரைமரி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது செகண்டரி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 50 புத்தக பைகள் போதாது. அதுபோல் நான் சொன்னேன், எங்களோட பிரைமரி மாணவர்களுக்கு இதுக்கான பரிசினை நீங்க வழங்குவதாக இருந்தால், அன்பளிப்பினை வழங்குவதாக இருந்தால் 54 புத்தக பைகள் தேவை என்று அவருடைய வார்த்தையினூடாக ஒரு சுழிப்பும் ஏற்படாதவாறு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் சார் என்றார். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, ஒரு மணித்தியாலம் கழித்து அவருடன் நான் உரையாடிய போது அவரிடம் சொன்னேன், நீங்கள் வெறுமனே ஒரு 50 புத்தக பையோடு வந்து இந்த மாணவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு போவதை விட இன்னும் ஏதாவது ஒன்று செய்யலுமாக இருந்தால் சிறப்பாக அமையும் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவருக்கு நான் முன்வைச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்னோட செகண்டரி அதாவது 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்